இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆராசாவா சிவானா விடுங்க சொல்லுதால அவரை பற்றி பேசுறதே வேஸ்ட்டுங்க. அவர் ஒரு எவ்வளோ ஒரு நல்ல கட்சியில் இருக்கார், ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது எப்படி பேசணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு அவங்களோட தலைவருக்கு எப்படி பேசணும்னு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. ஆராசாக்கு சத்தியமாக சொல்கிறேன், அவர் தான் என்ன சொன்னார், அவர் தான் தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். இதான் டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ அசிங்கமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் காமராஜர் அவர்கள் பல டேமுகளை கட்டினார், நீர் வளத்தை கொடுத்தார், கல்வியை கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த நாட்டில் 3 விஷயம்: கல்வி, மருத்துவம், விவசாயம். இந்த 3ஐயும் வித்துறாதீங்கடா, உயிர் கொண்டு வாங்க, நாடு நின்றுரும். ஆனால் இதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் வந்தாலும் மொத்த 234 தொகுதியும் எங்கள் அண்ணன் தான். மனசுல வந்து ஸ்டாலின் இருக்காரா? மனசில் இருக்காரு, ஆனால் வெளிப்படையாக நான் சொல்ல முடியல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் நல்லது செய்கிறது எனக்கு தெரியல பார்க்கறதுக்கு. நான் விஜய் வந்ததுனால இப்போ எதாவது நல்லது செய்கிறேன்னு கேள்விப்பட்டேன். அதுதான், வேற ஒன்று. தமிழக முதலமைச்சர் அவர்கள் அப்பா காண அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தை பேசியிருக்காரு. இதை திமுக வந்து பார்த்தீங்கன்னா மரபை மீறிட்டேன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மரபு பொறுத்தவரையிலையும் பார்க்க போனோம்னா எல்லாருடைய மனசுலாம் இருக்குது மரபு, பண்பு, நாகரிகம், சட்டசபை மாண்பு எல்லாமே அனைத்து நிர்வாகிகள் மத்தியில் மனசில் இருக்குது. விஜய் வந்து பேசுனது வந்து ஒரு வகையில் தவறான்றதுக்கு நினைக்க முன்னாடி இந்த கேள்வி கேட்கும்போது ஏற்கனவே நம்ம ஆட்சியில் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் இல்லை, அதை பற்றி உணர்ந்தாலுமே போதும். சுருக்கமாக சொல்ல போனோம்னாக்கா, இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எதிர்கட்சி தலைவியாக இருந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவை ஒரு ஏதோ பண்ணாங்க. அது வந்து மரபு மீறின விஷயம்னும் போது இது மரபு மீறின விஷயமாக கூட இருக்கலாம். அது மரபு ஏற்கனவே திமுக ஆட்சியில் நடந்தது மரபு மீறின விஷயமா இருந்தால் விஜய் ஆட்சியில் பண்ணுறது மரபு மீறின விஷயம் இருக்கலாம். செய்கை காமிச்சதே மரபை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி வந்து சட்டமன்றம் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க? இதுவும் மரபு விஷயம் எல்லாமே பண்ணத்தான். அவங்க வந்து யோக்கியம் நாம சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்ல அவங்க பண்ணாங்க, 2வது வாட்டி இவங்க பண்ணுறாங்க. இதை விட கொடுமை. அது வந்து ஒரு பெண்ணுன்னு பார்க்காம சேலையெல்லாம் ஈர்த்த கொடுமையெல்லாம் நானே அந்த டிவியில் பார்த்து அப்பவே அதிர்ச்சி ஆகியிருக்கேன். முன்னாள் சபாநாயகர் அடிக்கலாம் போயிருக்காங்க. ஆமாம், அப்போ மரபு மீறலையா? அது மீறின விஷயம்தான். இப்போ முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அப்பாவுக்கான நீங்க சொல்றீங்க, நான் ஒரு தமிழ் மக்கள் மனசுல இருக்கிறேன், சட்டமன்றத்தில் நான் இந்த சைன் போர்டில் நான் இருக்கிறேன், சட்டமன்றத்தில் இருக்கிறேன், மக்கள் மனசுல இருக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ உங்களுடைய மனசுல வந்து பார்த்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரா? மு.க. ஸ்டாலின் வந்து என் நெஞ்சிலையும் இல்லை, இதயத்திலையும் இல்லை. அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் அடிப்படையில் பார்க்க போனோம்னா அவங்க கட்சிக்காரனுடைய மக்கள் மனதில் இருந்தாலும் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. சார், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக மக்கள் மனசில் நான் எப்பயுமே இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் மனசில் வந்து மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரா? இல்லைங்க, விஜய் தான் இருக்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவர் மக்கள் மனசில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, நம்ம விஜய் இதுவாக இருக்கிறதுனால விஜய் தான் நம்மளுக்கு பிடிக்கும், அதனால் விஜய் தான் இருக்கிறாரு. அவர் இருக்கிறாருனால நம்ம மனசுலலாம் இல்லைங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா நாதாரின்ற மாதிரி ஒருமையில் பேசிக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து கவர்மெண்ட்டு தான் கேட்கணும். ஒரு சிஎம் வந்து அந்த மாதிரி வார்த்தை கேள்வி கேட்கக்கூடாது. அது வந்து கவர்மெண்ட்டு இல்லை போலீஸ்காரங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் எப்பயுமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் மனசில் வந்து மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரா? மு.க. ஸ்டாலினா இருந்திருந்தா வந்திருப்பாரு கொளத்தூரில். மு.க. ஸ்டாலின் யார் மனசுலையும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மக்கள் மனசு சுத்தமாக இல்லை. சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அப்பாவா காணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பார்த்தீங்கன்னா திமுக அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மரபை மீறிட்டு இருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மரபெல்லாம் இல்லை, சட்டமன்றத்தில் அரசியல் தான் பேசினார். அரசியல்வாதி தானே அவர், அவங்க அப்பா உதயநிதி அப்பா அரசியல்வாதி தானே, அதுக்காக தான் பேசினார். இப்போ அவங்க பேசுறது தான் ரொம்ப தப்பு. அரசியல் பேசாமல் பர்சனலாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிறதுல அதுதான் தப்பு. இவர் பண்ணது தப்பு கிடையாது. சட்டமன்றத்தில் அரசியல் பேசலாம், இது அரசியல் தான். அவங்க அப்பா காணும் தான். ஆராசா அவர்கள் முதலமைச்சர் வந்து ஒருமையில் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆராசாவா சிவானா விடுங்க சொல்லுதால அவரை பற்றி பேசுறதே வேஸ்ட்டுங்க. அவர் ஒரு எவ்வளோ ஒரு நல்ல கட்சியில் இருக்கார், ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது எப்படி பேசணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு அவங்களோட தலைவருக்கு எப்படி பேசணும்னு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. ஆராசாக்கு சத்தியமாக சொல்கிறேன், அவர் தான் என்ன சொன்னார், அவர் தான் தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். இதான் டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ அசிங்கமாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ எங்க ஆட்சி நல்லா நடந்துட்டு இருக்கு. நாங்கள் டிவிக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க ஆட்சி நல்லா நடந்துட்டு இருக்கு. பாருங்க அடுத்த 5 வருஷத்துல எவ்வளோ டெவலப் ஆக போகுது, எப்படி ஆக போகுதுன்னு. இதே மாதிரி அவங்க ஆபாசமாக பேசிட்டு இருக்கணும், அவங்க கட்சி அழிஞ்சே போயிடும், டோட்டலாகவே இருக்காது. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க மனசுல வந்து மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரா?
இருக்காரா? அப்பாங்கிறாரு ஆட்டுக்குட்டிக்கு கேட்கக்கூடாது, குட்டிக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. சட்டசபை என்னவோ அந்த சட்டசபையில் செய்யிட்டு இது பண்ணணும். அதை விட்டுட்டு அப்பாங்கிற இவங்க திருப்பி கேட்பாங்களே, அம்மாவை காணும் பொண்டாட்டியை காணுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விமர்சனம் வாக்குவாதம் தான் நடக்கும். அதான் ஸ்டாலின் உயிரோடு இதாக இருக்காரு, எங்கள் மனசில் தாங்கிறாரு. ஆனா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மனசுல எப்பயுமே இருப்பேன்னு சொல்றாரு. உங்க மனசுல வந்து ஸ்டாலின் இருக்காரா? அவர் எப்பவுமே இருக்கவும் மாட்டார். ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் செய்யவே இல்லை, எதுவும் பண்ணவும் முடியாது. இத்தனை வருஷம் ஆட்சி ஆண்டது வேஸ்ட். அவர்தான் இப்போ விஜய் ஆட்சி வந்துக்குது, ஏதோ நார்மலா நடத்தின்னு இருக்காங்க. சார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவர் எப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு? அவருடைய கொள்கைகள், விஜய் அவர்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவர்கள் சொல்லப்பட்ட நடைமுறைகளும் ஒரு புது மறுமலர்ச்சியை மக்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இரண்டு விதமான கருத்துக்கள் இல்லை. அப்படி ஒரு ஆட்சி நடக்குமேயானால் நிச்சயமாக அவர் பாராட்டக்கூடியவராகவும் போற்றக்கூடியவராகவும் எதிர்காலத்தில் இருப்பார். சரித்திரத்தினுடைய பேரேடுகளில் அவர்களுடைய பெயர் நிச்சயமாக விஜய் அவருடைய பெயர் பொறிக்கப்படும் என்பதில் திடமாக நாங்கள் நம்புகிறோம். சட்டசபையில் வந்து விஜய் அவர்கள் மரபை மீறிட்டார் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு குற்றம் சாட்டாங்களே, இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது மரபு எது, சட்டம் எது என்பது புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கிறது. சாதாரண மக்களுக்கு மரபு என்பது என்ன என்றால் வழக்கப்படியாக நடைமுறையில் இருப்பதைத்தான் மரபு என்று சொல்கிறோம். ஆனால் கடந்த காலங்களில் அதுபோல சட்டமன்றத்தில் மரபை மீறாமல் எதிர்க்கட்சியிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததா என்பதை மதியழகன் சபாநாயகர் இருந்த காலத்தை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். மரியாதைக்குரிய நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த முன்னால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர்கள் எவ்வாறு அவமானப்படுத்தப்பட்டார்கள், அலங்கோலப்படுத்தப்பட்டார்கள் என்பதை மரபு மீறிய செயலா அல்லது சட்டத்தை மீறிய செயலா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யுங்கள். திமுக தொடர்ந்து வந்து உரிமையில வந்து பேசிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள், இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒருமையில் பேசுவது என்பது யார் பேசினாலும் அது ஏற்புடையதா, அந்த கருத்தை வலிமையானதாக மாற்ற முடியாது. அதற்கு வலுவான ஆதாரங்கள் இருந்தால் அப்படி பேசியது தவறு என்று நாம் சொல்வதில் திடமாக இருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடத்து தொகுதியில வந்து ஏன் வந்து தோல்வி பெற்றாரு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மற்றவர்களுடைய அதிகப்படியான நம்பிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போக்கும் மக்களை ஒத்துப்போகவில்லை, இடைவெளி இருந்ததாகத்தான் கருதுகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தவர்கள், ஆட்சியிலே இருந்தவர்கள் ஒரு ஆணவ போக்கை கையாண்டார்கள். மக்களிடம் அவர்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சக்தி படைத்தவர்களாக திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள் காலப்போக்கில் நடக்காமல் போனதுதான் குளத்தூர் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. எதிர்கட்சியா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. அது வந்து சரியா இருக்கும் நினைக்கிறேன். நிறைய சீனியர் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து அனுமதிப்படாம ஏன் இவரு அனுமதிப்பட்டிருக்காங்க நினைக்கிறேன். அதாவது காரணம் என்னவென்றால் அதில் இருக்கிறவர்கள் வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் என்ன ஆளுங்கட்சியின் முதல்வராக வருவதற்கு கட்சி தான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடும். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். உதயநிதி அவர்கள் எதிர்கட்சியா எப்படி செயல்பட்டு அது போக போகத்தான் தெரியும். நன்றி சார். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல எப்பவுமே இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்க மனசுல வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரா? என் மனசுல விஜய் சார் தான் இருக்கிறாரு முதல்வர். ஓகே, ஏன் ஸ்டாலின் இல்லையா? அவர் சொல்லியிருக்காரு மக்கள் மனசுல இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஏன் இல்ல? காலம் போற போக்குல ஆட்சி மாறி மாறி வரலாம்ல, அவரும் ஆட்சி மாறி வரட்டும், 5 வருஷம் அவரும் பாக்கட்டும்ல மக்கள் எப்படின்னு. அவரு செயல்பாடுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா ஸ்டாலின்? அப்படின்னு நான் சொல்லலையே. இந்த ஆட்சியில 5 வருஷம் டிஃபரெண்டா இருக்கட்டும், இவரும் வரட்டும் அவரும் வரட்டும். அப்புறம் வந்து இவர் வந்துட்டாரு, விஜய் சார் வந்துட்டாரு முதல்வர். அவரு ஆட்சியில வந்து மக்களுக்கு 5 வருஷம் நல்லாதான் பண்றாரு. இப்ப 2 மாசம் வந்துச்சு. 2 மாசத்துக்கு மக்களுக்கு இப்ப நல்லாதான் பண்ணிட்டே இருக்கிறாரு. விஜய் வந்து எப்படி இருக்கு ஆட்சி? சூப்பர். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க மனசுல ஸ்டாலின் இருக்காரா? அப்படிலாம் இல்ல. அப்படி இருந்தா இனி இந்த ஆட்சியும் அவர் தான் இருந்திருக்கும்ல. சொல்லுங்க, ஏன் வந்து தளபதி வந்தார்? எப்பவுமே அண்ணதான் வருவாங்கல்ல, இதுக்கப்புறமும் அண்ணதான். எப்பவுமே சின்ன குழந்தைல இருந்து சரி, வயசானவங்களும் இருந்தா சரி, அண்ணதான் எங்க மனசுல பாப்பல. சென்னையில ஒரே ஒரு தொகுதி தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதுவும் எதனால தெரியல, இன்னொரு தெரியல, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் வந்தாலும் ஒட்டுமொத்த 234 தொகுதியே எங்க அண்ணன் தான். குளத்து தொகுதியில வந்து ஸ்டாலின் ஏன் தோத்தா நீங்க நினைக்கிறீங்க? ஏன் தோத்தாரு? மக்களுக்கே தெரியும் அவர் என்ன பண்ணாருன்ட்டு, அதனால தோத்துருப்பாரு. சில பேருக்கு தெரியாது, அதுவும் என்ன சொல்றது, நம்மள தற்கூரி சொல்லிட்டு சில பேரு தெரியாத தற்கூரிங்களா இருக்காங்க. திமுக பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்களே ஒருமையில. ப்ரோ, நான் இத பத்தி நான் பேசணும்னு நினைச்சிருந்தேன். ஏதோ அந்த சட்டமன்றத்துல வந்து விஜய் பேசினது மரபு மீறினதா ப்ரோ. நானும் டெய்லி தான் நியூஸ் பார்க்காதவங்களாம் பாக்குறேன், சரிங்களா?
அவர் பேசினது தப்பா, அது வயசுக்கு மீறி பேசுறாரு நானும் நினைச்சேன். அப்படி இல்ல, சட்டமன்றத்துல தான் ஃபர்ஸ்ட் எதிர்கட்சி பேசுறதுக்கு பதில் தரணும். சரிங்களா? எங்க கேள்வி கேட்கறதும் பதில் தரதும் சட்டமன்றத்தில் தான் பண்ணோம். இவங்க அப்போ ஏந்து போயிட்டு வெளியில பேட்டி கொடுத்ததுல ஒரு இதுவே இல்லை. எங்க ஆளு அது அப்படி இல்லை. சைலண்டா எந்த இடத்துல பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும், எப்போ கோவப்படணும், எப்போ அமைதியா இருக்கணும், எல்லாமே எங்க ஆளுக்கு தெரியும். அவர் பேசல சொல்லிக்கிறாங்க. ஆனா எங்க பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசினா கரெக்டா இருக்குமோ அது அவர் கரெக்டா நடந்துக்கிறாரு. இதுக்காக உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெளியே முதலமைச்சரோட பர்சனல் விஷயத்தெல்லாம் வெளியே பொது வெளியில பேசுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியா? உதயநிதிக்கு என்ன அறிவு இருக்கு? ஊரை வேணா கொள்ளையடிச்சு வேணா உள்ள ஒலையில போடுவாங்க. திமுகவை அண்ணா திமுக எல்லாமே யாரா இருந்தாலும் சரி, காமராஜர் ஐயாவை தவிர இன்னும் யாரும் இல்லை. இந்த மரத்து நிழல்ல இருந்து பேசணும்னா காமராஜர் ஐயானால. காமராஜரை பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு. இப்போ எங்க அம்மா வயிற்றுல இருந்து நான் உடனே பிறந்துட்டேன்னு வச்சுக்கோ, பிறந்த அடுத்த நிமிஷம் மருத்துவர் பணங்கள் எடுத்து நாக்கில் வச்சா உயிர் ஓட்டம் இன்னும் அதிகமாக ஓடும். ஆனால் இவன் மத இடத்துல கொடுத்தா அந்த குழந்தை செத்துரும். நான் இப்போ கூட சொல்றேன், இந்த நாடு முன்னேறணும் அப்படி என்றால் பனைமரம் ஈசமரம் ஈசனுக்கு சமம், கல்லை திறக்கணும். கல்லு கடை திறந்தாக்க பணக்காரன் ஏழையாதரப்ப ஏழை பணக்காரன் ஆயிடுவான். ஏன்னா அதுல நிறைய வேலை இருக்கு. மருந்து மாத்திரை கடை கூட இருக்காது. அத்தனையுமே சுகர் கேட்கற எந்த வேலையும் இருக்காது. நல்லா இருப்பான், நல்ல பண வரவு பெருகும், நாடுல குளிர்ச்சியாகும், நாடு காற்று மாசுபடாது. இன்னும் எவ்வளவோ விஞ்ஞானிகள் இருக்காங்க, என்னென்னமோ அதுல சொல்ல வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இந்த பனங்கல், இந்த தென்னங்கல், நான் சொல்லியிருக்கேன் மணிமுத்தா இருந்து இது வரைக்கும் சொல்லி அதை பேசியிருக்காங்க. உடம்பு நல்லா இருக்கும், வாடு வளர்ச்சி பெருகும். இப்போ இதை கொடுத்தா மனுஷன் சாவடிக்கிறது, நேராக சிறுமூளையை அடிக்குது. அடித்தவனு ஒரு மிலிட்ரி எவ்வளவு பல ஆயிரம் கோடி மேல அடித்து ஒரு மனத்தை காலி பண்ணுறான். அதுக்கு மேலே ஸ்பீடு இந்த ஸ்லோ பாய்சன் கொடுக்கறது. இப்போ நாட்டு வளர்ச்சி வரணும்னா நான் நிறைய பேசியிருக்கேன், அது நடந்து கொண்டே இருக்கின்றது. தெளிவா இந்த மக்கள் ஏழையா இல்லாத நல்ல பணக்காரனா வரணும்னா கல்ல தரடா. ஒரு விஞ்ஞானம் மெய்ஞானம் பொய்ஞானம் அனைத்தும் சொல்லுது. ஃபுட்டு ஆராய்ச்சி பண்றவன் உலக நாடுல இருந்து எல்லாமே சொல்லுது கல்லு கொடு அப்படின்னு. கல்லு வந்துருச்சுன்னா பணங்காசு எல்லாருக்கும். ரோட்ல இருக்க பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் இருக்காது. நல்ல உணவு வகைகள், ஒரு விவசாயத்தை பெருக்கும். ஆடு மாடு கோழி இருக்கும், நாட்டுக்கோழி முட்டைகள் கிடைக்கும். மருந்து மாத்திரை சாப்பிடாத உயிர் வாழலாம். கல்லை துறக்கணும். கல்லு திறந்தால் இல்ல, கல்லு தீமை என்று சொன்னால் உலக நாட்டுல நீ மூடிரு. அப்ப ஏன் இது பண்றான்னு ஆலைகள் இதெல்லாம் சொல்லி பல பேரை போட்டு மோசடி பண்ணி மக்களை சாவடிச்சு வச்சுட்டோம். கல்ல திறக்கணும். இப்ப விஜயா யாரா இருந்தாலும் சரி, சட்ட நிபுணர்கள்லாம் நிறைய இருக்கா, நிறுத்திடணும். பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் பேசுவது. இப்போ மச்சி அப்படிங்கிறான். நான் ஊரும் பேர் ஒரு சிறு விளக்கம் இந்த தமிழனுக்கு சொல்லுகிறேன்டான். மச்சி குஷ்டியா அப்படிமா. மச்சின்னா நம்ம மானா நிலை தருது. இச்சம்னா உறவுக்கு தெரியுது. மச்சி அப்படின்னா உடல்ல இருக்க தழும்பு, அது உறவு பிரியாது. அது மாதிரி வாழ்றான் மச்சான் அப்படின்னு உறவு முறை வைக்கிறான். இவன் மச்சி கிச்சின்னு பேசுவான். தெளிவா கூர்மையாக்கலுங்க. இன்னும் சொல்றேன், விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அப்படின்னு சொன்னது பல்வேறு விமர்சனம் திமுக அரங்க மற்ற கடையை வச்சாங்க. இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மேல பாத்தீங்கன்னா திமுக ஒருமையில அவர் பர்சனல் விஷயத்துல இருந்து மிக தீவிரமா பேசுறாங்களே பொது வழியில. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஸ்டாலின் ஒரு குழந்தை மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரர் தான். ஆனா அவருக்கு வெளி உலகம் தெரியாது. இந்த தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்குது, அவர் அறிவாளி கூட இருக்கட்டும், எனக்கு அப்புறம் தானே இந்த உலகம் பார்த்திருப்பாரு. வயதுல சின்னவர்ல. அதுக்காக இப்ப ஏன்னாக்கா இவர் ஸ்டாலின் நம்ம விஜய் முதல்வர் எல்லாமே கரெக்டா இருக்காரு. அவர் திருடர் கிடையாது, திருடர் இல்லாதையும் இருக்கலாம், நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனா என்ன கொஞ்ச நாள்ல அவர் குற்றவாளி ஆக்கி செய்திருவானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவர் பயப்படுறாரு. விஜய் பயப்படுறாருன்னா ஒரு நீதியை பார்க்க கரெக்டா சொல்லணும். இப்ப திமுக அண்ணா திமுக எல்லா பேரும் கொள்ளையடிச்சு கரெக்டா வச்சிருக்க, ஆதாரப்பூர்வோட இருக்கு. நீ சரியா முடுக்கி விட்டினா கரெக்டா. இதுக்குதான் அப்பயே சொன்னேன் நான், கைலேந்தர் பாபு ஐயாவை வச்சு கையில நிதியமைச்சர், வருவாய்த்துறை, விவசாயம், கல்வி, மின்சாரம், இந்த 5 கொடுத்து அவர் அட்டகாசமா பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். எவன் பதுக்கி வச்சிருக்கான் என்ன ஏதுன்னு. அவருக்கு ஒரு பவர் இருக்கு தெரியுமா போலீஸ் துறையிலேயே. அவர் நாட்டு பக்தர், அன்பு பக்தி உள்ளவர், அறிவு பக்தி உள்ளவர், தேச பக்தி உள்ளவர், விவசாய பக்தி உள்ளவர், நாட்டு மேல அக்கறை உள்ளவர். அவர் பேசினால் காற்று கூட தூய்மையாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய பவர் உள்ளவர். அவர் சாப்பிட்றது இவ்வளவு சோறு. அவர் அந்த நாட்டுக்கு உயிர் கொடுத்து நல்லா பேசணும்னு நினைக்கிறார். யாரும் கொடுப்பதில்லை. இந்த 5 பதவியை கொடுத்தாச்சுன்னா நான் சொன்னது சைலேந்திர பாபு அவர்களுக்கு மேல கொண்டு வந்துருவார். சார், குளத்து தொகுதியில ஸ்டாலின் ஏன் தோல்வியை சந்திச்சா நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், இப்ப நான் ஓகியமா நல்லவனா இருக்கேன். இந்த உயிர் இருக்க வரைக்கும் இந்த புத்தகம் அந்த மரம் தன்மை மாறாத இருக்கும். அதனால குளத்தூர் தொகுதியில தோர்த்தார் வைத்தார். நல்லது செஞ்சா யாரும் தோக்க விட போறதில்லை. நல்லது செஞ்சா வாங்க அப்படின்றாங்க. இப்ப நிறைய மக்கள் இருக்காங்க. இப்ப குளத்தூர் தொகுதியில சேர்ந்தேன்னா நான் திருடன் இருந்தா திருடன் தான், நல்லவனா இருந்தா நல்லவன் தான். அப்ப நான் நீதியை நான் பண்ணியிருந்தா அங்க வந்திருக்கலாம், மேல முடியல. இப்ப இந்த மழைநீர் வடிகால்ன்றான், முன்னோடி எல்லாம் முட்டாளா? மேடு இருக்கிறத பள்ளத்துல இறங்கும். அதுதான் நீர்ப்பாகத்தை எவன் சேர்க்கிறானோ, 10 அறிவாளி இருந்து 100 முட்டாப்பையா இருந்தா கூட அந்த அறிவான செயல் அவன் பண்ணிட்டானா அவன் அறிவாளி நாடு. நீரு தான் உலகத்தின் ஆதாரம், கடவுள்.
நீர் இன்று அமையாதுன்னு சொல்றான். இப்ப இந்த நான் பேட்டி கொடுத்துட்டு பேசுறேன் ஐயா காமராஜரோட புழலேறு. இப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம், பென்ஷன் பேசுறான். அப்ப கொடைக்கானல்ல அணை கட்டினான்னா அவன் அறிவு கூர்மையா பண்ணியிருக்காங்க. நீர் வளங்கள் எல்லாம் இருக்கு, பார்த்துட்டு அணையை கட்டிட்டு பழனிக்கு தண்ணி கொடுத்தான்னு நம்பால குதிரை மேய்ச்சான், ஒன்றும் அறியாத காலத்துல. ஆனா காமராஜர் அவர்கள் பல டேமுகளை கட்டினார், நீர் வளத்தை கொடுத்தார், கல்வியை கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த நாட்டுல 3 விஷயம், கல்வி, மருத்துவம், விவசாயம். இந்த 3ஐயும் வித்துறாதீங்கடா, உயிர் கொண்டு வாங்க, நாடு நின்னுரும். கல்லு குடித்தால்தான். இப்ப இன்னும் ஒரே ஒரு விஷயம், இப்ப இசைக்கின்றவர் சுட்டாரு. அப்போ ஒரு எஸ்ஐக்கு சுடுவதற்கு அங்கீகாரம் யார் வழங்கப்படுகிறது? இல்ல அவர் ஒரு ரவுடியா இறக்குனவர் கல் இறக்கி இருக்கிறார், வாய் வாக்குவாதம் பேசி இருக்கின்றது. அதனால அந்த கல் இருப்பது இசைக்கு என்பது சொல்லுவது அது தவறான வார்த்தை. இசைக்கு அவர் செய்ததும் தவறு. ஏன்னா நான் போலீஸை பத்தி தவறா சொல்லல. ஒரு எஸ்ஐ போய் சுடக்குற அங்கீகாரம், நான் இப்ப பின்னாடி ரவுண்ட் இருக்கு, கல் இறக்குறேன் தாய்ப்பால். விஜய் ஆட்சி எப்படி இருக்கு? இது அவருக்கு நல்ல மனிதர் சொன்னா, நல்லது சொன்னா புரிஞ்சுப்பாரு. ஆனா இதுல சைலேந்தர் பாதுரு பெரிய சட்ட வல்லுநர்கள், மாவட்ட ஆணையர் உரிமை ஆணையகம் இருக்கு, மாவட்ட ஆட்சியாளர்கள், அவர்கள்லாம் சரியா தெளிவா இருந்து அதை பண்ணி அவர்கிட்ட சொன்னா அதை பண்ணிடுவாங்க. இப்ப நான் திருவண்ணாமலை இந்த டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய சொல்றேன். இப்ப இந்த செஞ்சிக்கோட்டை சொன்னாங்க, இப்ப இறந்தவன் பொழைச்சிப்ப அதை பேசணும். ஏன்னா அவ்வளவு அக்கரகரமா அது உயிரோடு உயிர் ஒற்று அழியாத பட்ட கோட்டை. அது நல்லவங்களா இருங்க. ஆனா கடைசி வரைக்கும் சொல்ற எல்லா மொழியும் பேச கத்துங்க, வச்சுக்கோங்க. இந்திக்காரனா எவனா இருந்தாலும் சரி, காரி வச்சு தாய்மொழியை அழகா பயன்படுத்திக்கங்க. இந்திக்காரனுக்கு 2% கூட இடம் விடக்கூடாது. நம்ம தமிழன் வாழணும், தமிழனே இருக்கணும், தமிழ் வாழ்கணும், நிறைய இருக்கணும். இந்த துப்புரவு தொழிலாளர்களை பத்தி பேசுங்க. நன்றி, வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, தமிழ்நாடோட மக்கள் மனசுல இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட மனசுல மு க ஸ்டாலின் இருக்கிறாரா? யாரு நல்லது பண்ணாலும் சரி, அது நாட்டுக்கு நல்லது பண்ணாக்க போதும். அது இப்போதைக்கு அவர் இல்ல. உங்க மனசுல மு க ஸ்டாலின் இருக்கிறாரா? இல்ல. ஆனா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய மனசுல ஸ்டாலின் இருக்கிறாரா? எங்க மனசுல அவர் இருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லா மனசுல இருக்கிற அப்படின்னு சொல்லிருக்காரு. உங்க மனசுல ஸ்டாலின் இருக்கிறாரா? இருக்காரு. ஏன் இருக்கா இவ்வளவு அழுத்தமா சொல்றீங்க? மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாரு. அப்புறம் முதல்வர் நான் திட்டத்துல நிறைய பேர் பாஸ் பண்றாங்க. எல்லா திட்டத்திலயும் அவர் இருக்காரு.